வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி சுக்கிரன் பெயர்ச்சியில் இந்த சஞ்சாரத்தில் மகரம், கும்பம், மீனம் ஆகிய 3 ராசிகள் வாரியாக பலன்கள், கழிப்புகள், பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. இந்த செப்டம்பர் 18ஆம் தேதி 2024 அன்று மதியம் 1:42 நேரத்திற்கு சுக்கிரன் துலாம் ராசிக்கு மாறி பயணம் செய்கிறார். இந்த பதிவு துலாம் ராசியில் நடப்பதாக கூறப்படும் சுக்கிரனின் பரிவர்த்தனை பற்றியது. இந்த ராசிகளின் பலன்களை பற்றி பார்ப்போம். மகர ராசி. மகர ராசிக்கு சுக்கிரன் 5 மற்றும் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்து 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். தற்சமயம் மேற்கூறியவற்றின் காரணமாக மகராசி மக்கள் தங்கள் வசதிகளை மேம்படுத்திக் கொண்டிருக்கலாம். பயனுள்ள வகையில் முதலீடு செய்யக்கூடிய சூழலும் உங்கள் தன்மையில் உன்னுடைய மனதில் இருக்கிறது. அதை விரிவுபடுத்தி செயல்படுத்துங்கள். தங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் புதிய வேலைவாய்ப்புகளை சந்திக்கலாம், பெறலாம். இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியான வருமானத்தை அளிக்கும். சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற்று நலமாக நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்களுடைய மேன்மை உயரும். வணிகம் மற்றும் தொழில் முன்னேறி நீங்கள் வணிகத்தில் சிறந்து விளங்கலாம் மற்றும் அதிக லாபத்தை அறுவடை செய்வதில் நல்லதொரு தொகையை நீங்கள் பெறலாம். புதிய தொழில் முயற்சிகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்கலாம். செல்வத்தை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பதில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். துலாம் ராசி சுக்கிரன் சஞ்சாரத்தின் போது கூடுதல் சலுகைகள் மூலம் அதிக லாபம் நீங்கள் பெறுவீர்கள். தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க தாங்கள் ஒருவருக்கொருவர் அன்புடன் பேசி தங்கள் மதிப்புகளை உயர்த்தி ஊக்குவிப்பதன் மூலம் நலமாக வாழலாம். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடன் தேவையான ஆற்றலுடன் இருப்பீர்கள். ஆகவே நல்லதொரு ஆரோக்கியமான நிலையில் நீங்கள் வாழ்வீர்கள் என்று நம்பலாம். சனிக்கிழமைகளில் சிவா விஷ்ணு கோயில் சென்று வணங்கி ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அடுத்து கும்பம். 4 மற்றும் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக உங்கள் முயற்சியில் நீங்கள் அதிக அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். உங்கள் கடின உழைப்புக்கு தேர்ந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் மற்றும் நீங்கள் சில சொத்துக்களை முதலீடு செய்யக்கூடிய சூழலும் இந்த நேரத்தில் உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் மேலதிகாரம் இருந்து தங்கள் கடின உழைப்புக்கு உண்டான நற்பெயரை பெறுவீர்கள். அதனால் சம்பள உயர்வும் அதற்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். வணிகத்தில் நீங்கள் அதிக லாபத்தை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது. புதிய வணிக முயற்சிகளையும் ஏற்கனவே செய்யும் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கும் இந்த நேரம் உங்களது ராசியில் கிரக அமைப்பில் வைக்கும் தன்மை இருக்கிறது. அதனால் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். செல்வத்தை பொறுத்தவரை நீங்கள் அதிக அளவில் பணத்தை பெறுவதற்கு உண்டான சூழலும் அதை சேமிப்பவும் குவிக்கவும் சொத்துக்களை வாங்குவதற்கும் உங்களுடைய திறமையும் கூடும். தனிப்பட்ட முறையில் துலாம் ராசி இந்த சுக்கிரன் சஞ்சாரத்தின் போது உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிக நட்பாக மகிழ்ச்சியாகவும் வாழ்வீர்கள். அவருடன் நீங்கள் யாவற்றிலும் அனுசரித்து சென்று அவர் மகிழ்ந்து குடும்பத்துடன் மகிழ்ச்சியை நீங்கள் ஒட்டிக்கொள்வீர்கள். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் நேர்மறை இயல்பு நல்ல ஆரோக்கியத்துடன் ஒட்டிக்கொள்ள உதவும். நீங்கள் இன்னும் உறுதியாகவும் தேகத்துடன் நலமாக வாழ்வீர்கள். பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்கி அவரது நாமத்தை ஜபிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். அடுத்து மீனம். 3 மற்றும் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் தற்சமயம் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக பரம்பரை போன்ற கூடுதல் நடைமுறைகள் மூலம் நீங்கள் நல்ல வருமானம் ஈட்டுவதற்கான நேரமாக இது இருக்கிறது. நீங்கள் அதிக சேவை மனப்பான்மை கொண்டவராக இருந்த போதிலும் எப்போதும் அதில் கவனம் செலுத்த வேண்டிய சூழலும் இருக்கிறது. தொழில் ரீதியாக தங்கள் மேலதிகாரின் வேலை அழுத்தத்துக்கு நீங்கள் ஆளாகலாம். இதன் காரணமாக துலாம் ராசி சுக்கிரன் சஞ்சாரத்தின் போது வெற்றியை பெறுவதற்கு அதுக்கேற்ப வேலை செய்வதற்கான நேரத்தை திட்டமிட்டு சரி செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை மனதில் பதிய வைங்கள். வணிக முன்னணியில் நீங்கள் திட்டமிட்டு வணிக கொள்கைகளை நன்கு உருவாக்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் நல்ல லாபத்தை அறுவடை செய்யலாம் மற்றும் அதில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறலாம். செல்வத்தின் முன் நீங்கள் மிதமான பணத்தை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் அதிக முயற்சி செய்தால் சம்பாதிக்கும் பணத்தை நீங்கள் சேமிக்க முடியும். நீங்கள் சராசரியான பணத்தை சேமிப்பதை கிடைத்திலும் அதிகமாக சேமிப்பதற்குண்டான சூழலும் இருக்கிறன. தேவைப்படும் நேரத்தில் கடன் மூலம் லாபம் பெறலாம். கடன்கள் யாரிடம் எப்படி வாங்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களால் அழுத்தத்தை செல்ல முடியாமல் போவதற்குண்டான சூழல் இருக்கிறது. காரணம் பணத்தை சரியான திட்டமிட்டு செலவழிக்காததான். ஆகவே உங்களுடைய குடும்பத்தினுடைய தார்மீக விழுமியங்களை கடைபிடித்து நலமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக தோல் பிரச்சனை நீங்கள் ஆளாகலாம். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதால் உங்களுக்கு இந்த ஒவ்வாமை ஏற்படுகிறது. ஆகவே மருத்துவரின் ஆலோசனை நாடுவது நன்று. பரிகாரம் என்பது தினமும் சிவனை வணங்கி அவரது நாமத்தை பாராயணம் செய்வது நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.